சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு உன் சாயப்பா கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். அது என்னவென்று உனக்கு தெரியவில்லை. அதனால்தான் உன் சாயப்பா அதை என்னவென்று உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற சகுனிகளினுடைய சூழ்ச்சிகளால் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமாக கொடுத்திருக்கின்ற ஒரு உறவை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் பொதுவாகவே உண்மைகளை எப்பொழுதும் காண்பித்து கொடுப்பது கிடையாது. பொய்யை தான் அதிகமாக காண்பித்து கொடுத்திருக்கின்றது. ஆனால் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த சாயப்பா உனக்கு காண்பித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், அதுதான் உன்னுடைய வாழ்க்கை துணை. இந்த துணையானது உனக்கு கிடைத்தது எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னோடு உடனிருந்து உனக்கு வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை காத்து எல்லா இன்பத் துன்பங்களிலும் இருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய துணை உனக்கு பொக்கிஷம் அல்லவா? இந்த சாயப்பா சொல்கின்ற இந்த வாக்கு உண்மையில் எந்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை துணையானது அவர்களுக்காக அத்தனை விஷயங்களையும் செய்கின்றதோ, எல்லா கஷ்டத்திலும் உடனிருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றதோ, அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. யார் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல், துணையாவது ஏதாவது அவர்கள் எப்படி இருந்தால் நமக்கு என்ன என்று சொல்லி கண்டு கொள்ளாமல் செல்கின்றவர்களுக்கான வாக்கு அல்ல இது. வாழ்க்கையில் பிரச்சனைகளை இல்லாத நிலை என்று யாருக்கும் கிடையாது. எவ்வளவுதான் அந்யோன்யமாக ஒரு துணையாக இருந்தாலும் சில விஷயங்கள் பிரச்சனைகளை உருவாக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் எப்படி மீண்டு வருகிறோம் என்பதில்தான் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி மீட்டு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதில்தான் உன் எதிர்காலமே அடங்கி இருக்கின்றது. அப்படி பார்க்க போனால் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை துணை உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னோடு இருந்து உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்கின்ற துணை இத்தனை நாளும் இவர்கள் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றவில்லை. ஏனென்றால் வருகின்ற பிரச்சனைகளை பாதிக்கு மேல் அவர்களை சமாளித்து விடுகின்றார்கள். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உன்னிடத்தில் வருகின்றது. அப்படியானால் அந்த எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உன்னை ஆளாக்கிவிடக்கூடாது என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ இருக்கக்கூடாது என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு உறுதுணையாக நிற்கிறார்கள். அப்படி இருக்கின்ற இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சர்வ சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அதனை சர்வ சாதாரணமாக நீ எண்ணி விடவும் கூடாது. உன்னை உன்னை தேடி வருகின்ற இது போன்ற அன்பினை நீ உதாசீனம் செய்யும் பொழுதுதான் போலியான உறவுகளுக்கு சிக்கி தவித்து விடுகின்றாய். எல்லோருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கின்றது. உண்மையை நிராகரித்துவிட்டு பொய்யை வாழ்க்கையாக முயற்சி செய்கிறார்கள். உனக்காக இருக்கின்ற உன் துணை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் உன்னை விட்டு கொடுக்காமல், எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுத்து எப்பேற்பட்ட உதவிகளுக்கும் அவர்கள் நிச்சயமாக உடனிருந்து உனக்கு அதனை பெற்று தந்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு விஷயத்தை முடித்து விடுவதற்கு ஒரு நொடி ஆகுமா? ஒருவரை பார்த்து நீ இருக்கவே கூடாது என்று உன்னால் சொல்ல முடியும். அவர்களும் அந்த ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவையாவது எடுத்துச் சென்றுவிட வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அவர்கள் தக்க வைத்து கொள்வதும் மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் விட்டு விலகி நிற்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள். யாருக்கு என்ன இல்லை, யாரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதனை பொறுத்துத்தான் அவர்களுக்கு அந்த விஷயங்களை நாம் கொடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஆனால் இங்கு என்னவோ மாறிவிடுகிறது தெரியுமா? உண்மையில் தேவைப்படுகின்றவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைப்பதில்லை. மற்றவர்களுக்கெல்லாம் அது எளிதாகவே கிடைத்து விடுகின்றது. இன்று இருக்கின்ற சூழ்நிலைகளும் அதற்கு ஏற்றது போல மாறிவிட்டது. எல்லாமே யார் முன்னால் நின்று கேட்கிறார்களோ, யார் தன் பக்கம் ஆளை வைத்து கொண்டு அதை தன் வசமாக மாற்ற முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் எல்லாம் நடக்கிறதல்லவா?
என் அன்பு குழந்தையே, இதுவெல்லாம் சரியான நேரம் வரும்பொழுது தானாகவே உன் வசமாக மாறிவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எப்பொழுதுமே சற்றென்று உறுதியாக எண்ணி விடுவதில்லை. சற்றென்று உறுதியாக எதையும் சொல்லி விடுவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு, உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நம்முடைய துணை நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பதனை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் எக்காரணத்தை கொண்டும் அவர்களை பிரிந்து விட மாட்டார்கள். அவர்களின் மனதை காயப்படுத்தி விடவும் மாட்டார்கள். எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையாகவே எந்த ஒரு பொருளும் சரி, எந்த ஒரு உயிரும் சரி, தன் அருகில் இருக்கும்பொழுது அதற்கு மதிப்பு மரியாதையும் கிடைப்பதில்லை. அதை இழந்தால்தான் நாம் எதை இழந்தோம், எப்படி இழந்தோம் என்பது போன்ற ஒரு சந்தேகம் நமக்குள் வரும். இந்த வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக பல நன்மைகளை நீ தொலைத்திருக்கின்றாய். பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் இருந்து நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் எவ்வளவு இன்னல்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்தது என்பதனை நான் அறிவேன். எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து உன் துணையோடு சேர்ந்து இந்த வாழ்க்கை பாதையில் நீ பயணித்து வந்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொருக்கொருவர் அன்பு செலுத்தி எந்த கஷ்டத்திலும் உடன் இருந்து வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் சரிதான், சாயப்பா என்ன சொல்ல வருகிறார் என்று தானே கேட்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இப்பேற்பட்ட ஒரு உறவு வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னோடு துணை நிற்கின்ற ஒரு உறவு உனக்கு கிடைத்த பொழுதும் கூட நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் பறிக்கப்படுகின்றது. எப்பொழுதும் வாழ்க்கை துணை ஒருவருக்கொருவர் சிரித்து நல்லபடியாக பேசுகிறார்களோ அப்பொழுது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வயிற்றெரிச்சல் வரும். நாம் சந்தோஷமாக இல்லையே, நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் சந்தோஷமாக இல்லையே, நம் வாழ்க்கையில் எதுவும் நல்லதாக நடக்கவில்லையே, இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வயிற்றெரிச்சலை அங்கே கொட்டி அவர்களின் சந்தோஷத்தை இழக்கச் செய்து விடுகிறார்கள். இப்படியாக தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று, தன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனையும் முழுமையான புரிதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரம் நம் துணைக்கும் இடையில் சண்டைகளும் சச்சரவுகளும் வருகின்றதோ அதை ஒருவருக்கொருவர் பேசித்தான் தீர்க்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மூன்றாவது ஒரு நபரிடம் அதற்கு தீர்வு காண அலையக்கூடாது. அப்படி செய்வதாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டது தான். சகுனிகள் என்பவர்கள் அருகில் இருந்து கொண்டே வேண்டும் என்று மனதிற்குள் தீய எண்ணங்களை உருவாக்குபவர்கள் வாழ்க்கையில் வேண்டுமென்றே கஷ்டங்களை உருவாக்குவார்கள். எப்படி இவர்கள் நான் இருக்கின்ற இந்த நிலையில் நம்மை தாண்டி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார்களோ என்கின்ற பொறாமை எண்ணங்கள் தான் இவர்களுக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இவர்களுக்குள் வந்த இந்த பொறாமை எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அழிவையும் ஏற்படுத்த இவர்கள் தொடங்கி விடுகின்றார்கள். இது போன்ற எண்ணங்களோடு சுற்றி திரிகின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை இவர்கள் பல சூழ்ச்சிகள் உனக்கு செய்து இந்த நட்பையும் இந்த உறவையும் பிரிக்கத்தான் முயற்சிகள் செய்வார்கள். நீயும் இவர்களின் பேச்சினை கேட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. நம்மை நம்பி வந்தவர்கள் நமக்காக இருப்பார்கள். யாராக இருந்தாலும் சரி, அவர்களின் மீது முழு நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு தைரியத்தை கொண்டு தைரியத்தை கொண்டு தான் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்க நினைக்கின்ற இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நிறைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். யாருக்காகவும் எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக ஒருமுறை மற்றவர்களின் பேச்சை கேட்டு உனக்கு கிடைத்த இந்த பொக்கிஷமான அன்பை நீ தொலைக்க நேர்ந்து விட்டாயானால் மீண்டும் மீண்டும் இது போன்ற கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும். மீண்டும் மீண்டும் இது போன்ற துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்காகத்தான் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே நாம் தேடி அலைகின்ற சூழ்நிலைக்கு இந்த வாழ்க்கை நம்மை அழைத்துச் சென்று விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உன்னோடு நான் இருக்கின்ற உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறக்காதே. சூழ்ந்து வருகின்றவர்களின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உனக்கே சந்தேகம் வந்திருக்க வேண்டும். உன்னுடைய துணை நடவடிக்கைகளை எப்பொழுதும் எல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை பார்த்து நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் சந்தேகம் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சந்தேகத்தை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது, ஏது கிடைக்கிறது என்பதனை நினைவில் வைத்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல்
சுற்றி வருகின்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை செவி கொடுத்து நீ கேட்கத் தொடங்கினாய் அல்லவா, அங்குதான் உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளே ஆனது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் சரியாகத்தான் நடக்கிறதா என்று நாம் யோசிக்கும்பொழுது சில நேரங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.